நடந்துட்டு வரக்கூடிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர்ல கடந்த புதன்கிழமை ஈரானினுடைய யாக் 130 மனிதர்கள் இயக்குற போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கு இஸ்ரேலினுடைய F-35 போர் விமானம். அதாவது ஈரான் வீரர் இயக்கின ஒரு போர் விமானத்தை முதல் முறையா இஸ்ரேலினுடைய போர் விமானம் எதிர் திசையிலிருந்து தாக்கி அழிக்கிறது. இதுதான் வரலாற்றுல முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இன்றைய டீப் டைவ் தொகுப்புல நாம விரிவா பார்க்க போறோம். இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா இணைஞ்சு பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு ஈரானினுடைய அணுசக்தி மையங்கள் அப்புறம் ராணுவ தளங்கள் மேல குறி வச்சு தாக்குதலை தொடங்கினாங்க. இதுல ஈரானினுடைய உச்ச தலைவரான காமேனி கொல்லப்பட்டதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அன்னையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் அதிகரிச்சுட்டு வருது. இந்த ஈரான், அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் மத்தியில நடக்கக்கூடிய போரால ஈரான்ல இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கு. அதுவும் குறிப்பா ஒரு பள்ளி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் ஈவு இரக்கம் இல்லாம நடந்த தாக்குதல்னு குற்றச்சாட்டுகளும் ஆதங்கங்களும் முன்வைக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் அமெரிக்க இஸ்ரேல் வீரர்கள் 800க்கும் மேற்பட்டவங்க ஈரான் பதில் தாக்குதலால பலியாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஈரானினுடைய யாக் 130 போர் விமானம் IDF-னுடைய F-35 அதிரால சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது வரலாற்றுல முதல் முறை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க இஸ்ரேல். ஏன் இது வரலாற்றுல முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரிஞ்சுப்போம். யாக் 130 அப்படிங்கிறது ரஷ்யாவால யாக்கோவ்லேவ் நிறுவனத்தால வடிவமைக்கப்பட்ட மனிதனால இயக்கப்படக்கூடிய ஒரு மேம்பட்ட 2 இருக்கைகள் கொண்ட ஜெட் பயிற்சி அப்புறம் இலகு ரக போர் விமானம். இது குறிப்பா 4வது மற்றும் 5வது தலைமுறை போர் விமானங்களை இயக்க பழகுறாங்க இல்லையா விமானிகள், அவங்களுக்கான பயிற்சி தளமா உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தா முக்கிய சிறப்பம்சங்களா சொல்லப்படுறது Su-30, Su-35 அப்புறம் MiG-29 இந்த மாதிரியான மேம்பட்ட ரஷ்ய வடிவமைக்கப்பட்ட போர் விமானங்களை பறக்க விடுற விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுது. அடுத்தபடியா பயிற்சிகளுக்கு மட்டும் இல்லைங்க, இது 3000 கிலோ வரைக்கும் ஆயுதங்களை சுமந்து சென்று வான்வழி அப்புறம் தரைவழி இலக்குகளை தாக்குற திறனும் கொண்டது. இந்த விமானத்துல மொத்தம் 9 ஆயுத இணைப்பு புள்ளிகள் இருக்கு. கண்ணாடி காக்பிட், நவீன LCD திரைகள் அப்புறம் ஹெட்-அப் டிஸ்பிளே இதெல்லாம் இந்த போர் விமானத்துல ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்கு. இந்த யாக் 130 அதிகபட்ச வேகம் அப்படின்னு பார்த்தா 1060 நாட்ஸ், அப்புறம் மொத்த தூரம் அப்படின்னு பார்த்தா 1600 கடல் மைல்கள். 2 வெளிப்புற எரிபொருள் டேங்க் மூலமா பறக்கிற தூரத்தை 2100 அதிகரிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி அதிகபட்ச உயரம் அப்படின்னு பார்த்தா பறக்கிறதுல 12500 மீட்டர், அதாவது 41000 அடி. அப்புறம் இலகுரக தாக்குதல் அப்படிங்கிறதுனால இந்த ஜெட் விமானம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பயன்படுது. ஈரானுக்கு இந்த முதல் யாக் 130 ஜெட் பயிற்சி விமானம் செப்டம்பர் 2023 ஈரானுக்கு வழங்குச்சு ரஷ்யா. ஏன்னா இது ரஷ்யாவுடைய தயாரிப்பு இல்லையா, அதனால. அடுத்து F-35 போர் விமானம், இதனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம். F-35 அமெரிக்காவினுடைய லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட உலகத்தினுடைய அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானம். இதனுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்டெல்த் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடார் அப்புறம் அகச்சிவப்பு சென்சார்களுக்கு தப்பிக்கிற வகையில வடிவம் கொண்டதாகவும் பொருட்கள் கொண்டு செல்ல உருவாக்கப்பட்டதாகவும் இது இருக்கு. இது மட்டும் இல்ல, எதிரியினுடைய வான் பாதுகாப்பை தவிர்க்கவும் உதவுது. மறைஞ்சு தாக்குற திறன் அதிகம் கொண்டதும் கூட. அதே மாதிரி எதிரி நாடுகளினுடைய ரேடார்கள சிக்காம ஊடுருவி செல்ற வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வான்வழி பாதுகாப்பு அப்புறம் தரைவழி தாக்குதல், உளவு பார்த்தல் இந்த மாதிரியான பல்வேறு பணிகளை ஒரே நேரத்துல செய்யக்கூடிய திறனும் கொண்டது. போர் விமானிகளினுடைய தலைக்கவசத்துல ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா தகவல்களையும் பார்க்கிற வசதியும் இருக்கு. 360 டிகிரி கோணத்துல சூழலை கண்காணிக்கும் திறனும் கொண்டது. இதுல 3 வகைகள் இருக்கு. F-35A சாதாரண ஓடுதளங்கள்ல இருந்து ஏவுற வகை. இது அமெரிக்க விமானப்படை அதிகம் பயன்படுத்துது. அடுத்து F-35B செங்குத்தா மேலே எழுறப்ப
தரை இறங்கும் திறன் கொண்டது. அதே மாதிரி ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் வெர்டிக்கல் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து F-35C விமானம் தாங்கி கப்பல்கள்ல இருந்து இயக்கக்கூடியது. 1 மணி நேரத்துல 1200 மைல் வேகத்துல பயணிக்கும் திறன் கொண்டது இந்த F-35. 6000 8100 எடை கொண்ட ஆயுதங்களை இது ஏந்தி செல்லும் திறனும் கொண்டது. விமானத்தை சுத்தி 6 இன்ஃப்ராரெட் கேமராக்கள் இருக்கு. எந்த விமானத்திலையும் இல்லாத டிஸ்ட்ரிபியூட்டட் அபெர்ச்சர் சிஸ்டம் கொண்ட முதல் ரக விமானமும் கூட இதுதான். எந்த திசையிலிருந்து ஏவுகணைகள் வந்தாலும் அதை தாக்குற வலிமை கொண்டது. இரவு நேரத்திலையும் தெளிவா பார்க்க முடியும். இஸ்ரேல் தன்னோட முதல் F-35 போர் விமானங்களை 2016 ஐக்கிய அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. இதை இஸ்ரேல் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதிர் அப்படின்னு பேரை வச்சாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா எபிரேய மொழியில வலிமை மிக்கவர் அப்படிங்கிறதா. இதெல்லாம் தான் இந்த போர் விமானங்களோட சிறப்புகள். இப்ப 2 போர் விமானங்களோட சிறப்புகளை பார்த்தோம். இப்ப இந்த நிலையில தான் ஈரானினுடைய யாக் 130 மனித போர் விமானத்தை F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தியிருக்கு. ஏன் இதை இஸ்ரேல் வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க? அதாவது இதுவரைக்கும் இந்த F-35 போர் விமானங்கள் லாயல் விங்மேன்களா செயல்பட்டுட்டு வந்துச்சு. அதாவது வான்வழி தாக்குதல் இலக்குகளை மட்டும்தான் துல்லியமா தாக்கிட்டு வந்துச்சு. ஏன்னா F-35 போர் விமானங்கள் கொலாபரேட்டிவ் கம்பேக் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா துணை விமானங்களோட இணைஞ்சு மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலயமாவும் சென்சார் இணைவு மூலயமாவும் பாதுகாப்பான தரவு இணைப்புகளை பயன்படுத்தி செயல்படுது. அப்புறம் கட்டுப்பாடு மேலாண்மை முறையில், அதாவது F-35 பைலட்டுகள் டேப்லெட்டுகள் அல்லது காக்பிட் அமைப்புகளோட பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல ஆளில்லா விமானங்களை, அதாவது ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த விமானங்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் சுயமா செயல்பட்டு F-35க்குள்ள இருக்கிற விமானிக்கு துணையா போர் முனையில எதிரிகளை தாக்குது. F-35 சக்தி வாய்ந்த சென்சார்கள் மூலமா சேகரிக்கப்படக்கூடிய தகவல்கள் ஆளில்லா விமானங்களுக்கு உடனுக்குடன் வழங்கப்பட்டு அங்க கூட்டு தாக்குதல்களையும் நடத்துறதுக்கு இது பயன்படுது. F-35 அப்புறம் ஆளில்லா விமானங்கள் இணைஞ்சு வான் அப்புறம் தரை இலக்குகளை தாக்குற வகையில நெட்வொர்க் சென்ட்ரிக் முறையில செயல்படுது. அதன்படி பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் F-35 விமானங்கள் ட்ரோன்கள் அப்புறம் ஆளில்லா வான்வழி இலக்குகளை மட்டும்தான் சுட்டு வீழ்த்தியதா சொல்லப்பட்டு வந்துச்சு. ஆனா இப்ப முதல் முறையா கடந்த புதன்கிழமை ஒரு மனிதர் மூலமா இயக்கப்படுற ஈரானினுடைய யாக் 130 மாதிரியான மனித போர் விமானத்தை துல்லியமா குறி வச்சு சுட்டு வீழ்த்தி இருக்கு இந்த F-35. இது இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்காவினுடைய தெஹ்ரான் பிராந்தியத்துல நிறுவப்பட்ட வான் மேலாதிக்கத்தை எந்த அளவுக்கு வலுப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதாவும் பெருமையா சொல்றாங்க இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா. ஆனா அதே நேரம் இந்த போர்களால அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க. அதை தடுக்கணும், பேச்சுவார்த்தை மூலமா போற முடிவுக்கு கொண்டு வரணும்னு சர்வதேச நாடுகளும் ஒரு பக்கம் வலியுறுத்திட்டு தான் வராங்க. சரி, இத வலிமை மிக்க F-35 போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2025 முன்வந்தார். ஆனா இப்ப வரைக்கும் இந்த விமானங்களை இந்தியா வாங்கல. காரணம் அதனுடைய விலை அதிகம். அது மட்டும் இல்ல, அமெரிக்கா விமானத்தை தரதா சொன்னாலும் எப்ப வேணாலும் அது காலவாரும். அதனால தான் மேலும் இது தொடர்ந்து தாமதத்தை ஏற்படுத்துங்கிறதுனால நம்ம இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுல அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் விமானப்படை ரொம்ப முக்கியம். தரைப்படை கடற்படையால நீண்ட தூரம் போய் உடனடியா தாக்க முடியாது. ஆனா எல்லா இடங்களையுமே மின்னல் வேகத்துல போய் தாக்க முடியும் அப்படின்னா அது விமானப்படையால மட்டும்தான் முடியும். இதனால தான் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய விமானப்படைகளை பலப்படுத்திட்டு வராங்க. அதனால தான் F-35 போர் விமானத்திற்கு பதிலா ரஃபேல் போர் விமானங்களை இன்னும் அதிகமா வாங்கதான் இந்தியா ஆர்வம் காட்டுது.